அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைனில் ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு மேக்ஸ் கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னுடைய ப்ரௌசரில் போயிட்டு www.geojibra.org அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறேன்னா டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். கொடுத்த உடனே பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஜியோஜிப்ரா டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸ்னு இருக்கும். டீச் அண்ட் லேர்ன் மேத் இன் ஏ ஸ்மார்ட்டர் வேன்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஜியோஜிப்ரா, அடுத்து ரிசோர்ஸ் அண்டு கால்குலேட்டர்ஸ். இந்த கால்குலேட்டர் பக்கத்தில் கூடிய இந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பேக்கேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா இந்த ஜாமெண்ட்ரி. ஸோ இந்த ஜாமெண்ட்ரி மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது இந்த ஜாமெண்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பண்ணக்கூடிய ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரான்னு இருக்கும், ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இது என்னென்னு சொல்லுவோம்னா இன்புட் பார்னு சொல்லுவோம். இங்கே டூல்ஸ், இது கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக் டூல்ஸ், ஒரு ஜாமெண்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான பேசிக் டூல்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம், அதோடைய ஆங்கிள்ஸ்லாம் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ ட்ரையாங்கிள் வரையணும்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வெர்டெக்ஸஸ் வேணும். அப்போ என்ன பண்ணுறோன்னா நமக்கு தெரியும் ஸோ பாலிகன் டூல். ஸோ இந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ரேண்டமாக ஒரு 3 பிளேஸில் இப்படி கிளிக் பண்ணி ஃபைனலாக நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே எண்டு பண்ணுறோம். ஏன்னா பாலிகன் டூலை வரைகிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுதான். இப்போ நம்ம பாலிகன் டூலை யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த டூலே செலக்டரில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா மூவ் ஆர் ட்ராக் பண்ணலாம். இதோடைய பொசிஷன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஸ்டாட்டிக்காக இல்லாமல் ஒரு டைனமிக்காக இந்த கண்டென்ட்டை நம்ம மாற்ற முடியும். இப்போ இதோடைய இன்டீரியர் ஆங்கிள்ஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சோம்னா இப்போ என்ன பண்ணலாம்னா மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கீழே டவுன் பண்ணிகிட்டே வாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே மெஷர்னு இருக்கும். இந்த மெஷரில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிள்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நேராக நம்ம எங்கே போனோம்னா இந்த ட்ரையாங்கிள் வந்துட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், ஸோ நமக்கு வந்து 3 ஆங்கிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ மூவ் டூல கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆங்கிள் பாருங்கள். ஸோ பியோட ஆங்கிள் வேல்யூ ஏ அண்ட் சியோட ஆங்கிள்ஸ் வேல்யூ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஏவை பிடிச்சி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் அதோட ஆங்கிள் சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். அதே போல் பி, அதே போல் சி. இந்த ஆங்கிள்ஸோடைய கலர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே கிளிக் பண்ணிவிட்டு உடனே பாருங்கள் நமக்கான ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அதோடைய கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணலாம், அதோடைய ஒபாசிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே போல் பியை கிளிக் பண்ணிவிட்டு அதோட கலர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே போல் சியை கிளிக் பண்ணிட்டு அதோட கலர்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்க்ரீஸ் பண்ணி காட்டலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மெஷரில் பார்த்தீங்கன்னா ஏரியான்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிள் மேலே வச்சு கிளிக் பண்ணால் போதும் நமக்கான ஏரியா கிடச்சிரும். சரி, இந்த கண்டென்ட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லணும், ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம என்கேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தெரியும் அப்படின்னா இந்த சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் எனி ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி நமக்கு தெரியும். அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள், ஆல்ஃபாங்கிறது ஒரு ஆங்கிள், பீட்டாங்கிறது ஒரு ஆங்கிள், காமாங்கிறது ஒரு ஆங்கிள். பட் இங்கே அந்த ஆங்கிள்ஸ்லாம் தெரியல அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸோ லேபிள்னு இருக்கும். நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா பீட்டா, அதே போல் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயும் ஸோ லேபிள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆல்ஃபா பீட்டா காமா ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரணும்னா 180 டிகிரி வேணும். இங்கே ப்ளஸ் சிம்பிள் அமைச்சிட்டு இங்கே பாருங்கள் ஒரு விர்ச்சுவல் கீபோர்டு இருக்குது, அதை எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த ஏபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா பீட்டா காமா இங்கே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இதுதான் ஆல்ஃபா. அடுத்து என்ன பண்ணணும்னா ப்ளஸ் பீட்டா இங்கேன்னு தேடுங்க, இங்கே இருக்குது பீட்டா ப்ளஸ் காமா கொடுத்துட்டு இதுதான் என்டர் கீ. அதாவது நம்ம கீபோர்ட்லேயே என்டர் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 180 டிகிரி கிடைக்குது. அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோடைய வெர்டெக்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண ஸோ அதோடைய ஆங்கிள் வேல்யூஸும் சேஞ்ச் ஆகுது. ஆனால் எது சேஞ்ச் ஆகாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இதோடைய சம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 180 தாண்டல. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டை நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனோம்னா மேக்ஸ் மேலே அவங்களுக்கு ஒரு தனி விருப்பம் ஏற்படும். மேக்ஸ் கான்செப்ட் விசுவலைஸ் பண்ணி படிக்கும்போது மேக்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் இன்னும் அதிகமாகும். தேங்க்யூ.